அடடே பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆகாஷ் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் ரிலேட்டடான வீடியோ, அதுலேயும் ராஜி ஒரு குட்டி வீடியோ கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்க்கலாம். ஹைவேவாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0%. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஆகாஷ் கதிர் அவருடைய ரியல் லைஃப்பில் பர்த்டே. ஸோ அழகாக அந்த கேக் ஃப்ரேம் அதை பற்றியும் பேசலாம். நம்மளுடைய விஜய் நட்சத்திரங்கள் பிஎஸ்ல நடிக்கிறவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. வெங்கட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய கதிராக இருக்கட்டும், ரியல் கதிர். ஓகே, அது மட்டும் இல்லை, சக்தி அவர்களுக்கும், அதாவது நம்ம ராஜி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணனுக்கும் கணவராக பண்ணுற கதிர்க்கும் ரியல் லைஃப்பில் பர்த்டே. எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ அதில் க்யூட்டாக ஒரு விஷஸ் வீடியோவும் போட்டிருந்தாருங்க நம்மளுடைய ஷாலினி, அதாவது ராஜி. ஸோ ரொம்ப க்யூட்டு, அழகாக எல்லாத்துக்குமே செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பிஎஸ் செலிப்ரிட்டிஸ் வந்து விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க சக்தி அவர்களுக்கும் ஆகாஷ்க்கும், அதாவது குமாருக்கும் நம்மளுடைய கதிர்க்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவருடைய பர்த்டே கேக் ஒரு பக்கம், அது பற்றியும் பேசலாம். அப்படியே அழகாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் இருக்குது, அவரோட ஃப்ரேம்லாம் போட்டு நவம்பரில் இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு ஹாட்டின் கொடுத்து, ஸோ ரொம்ப அழகாக ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ், அதாவது கதிர் வந்து ரியல் லைஃப்பில் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி, மூவிஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் எல்லாமே, யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து அழகாக மென்ஷன் பண்ணி பிஎஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெட் கார்பெட்டில் போட்டு அதில் ஒரு அவார்டு வாங்கின 2 விஷயங்களையும் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதை பற்றி அவரும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பாரு. பின்னாடி இருக்க எல்லாத்துக்குமே, ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸு எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு அடக்கமான ஒரு நன்றியை சொல்லியிருப்பார். ஏன்னா இன்னும் நான் நிறையா உழைப்பேன் உங்களுக்காக, நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எப்போதுமே நம்ம உயர்ந்ததுக்கப்புறம் அந்த அடக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அழகாக எனக்கு பிடிக்கும் ஆகாஷ் கிட்ட. ஸோ மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய கதிருக்கு. சீரியலை பொறுத்தவரையிலும் கதிர் வந்து வெரி பாசிட்டிவ் பர்சன். இன்றைக்கி பழனி அவர்களை எல்லாருமே ஒரு பக்கம் யோசித்தாலும் தனியாக தெரிவார் கதிர். அதுதான் அந்த கேரக்டருக்கான ஸ்பெஷல். ஒட்டுமொத்தமாக பிஎஸ்லேயே அவர் ஒரு ஸ்பெஷலாக காட்டுறாங்க அந்த கேரக்டர் விஷயத்தில் இல்லையா. எல்லாத்தோட வியூவும் அதிகம் கவனிக்கிற ஒரு பர்சனாக காட்டுறாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றவர்களுடைய பார்வை வேறு, நம்ம பார்வை எப்போதுமே யாரை எப்படி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். புரியுதா? ஸ்டேடியம்.